இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா சூப்பர்வைசர்ஸோட முக்கியமான டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து இந்த வீடியோல நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். நான் மொத்தமா 3 முக்கியமான பிரின்சிபல்ஸ் நான் எப்போதுமே சொல்லுவேன். அதாவது 3 பிரின்சிபல்ஸ் ஆஃப் நான் கரப்ஷன். ஓகேவா? இப்ப இது எல்லாத்துக்கும் நான் அனுபவமா நான் வந்து ஒரு கதையும் சொல்றேன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. இது என்னன்னா கரப்ஷன் பை மணி. ஒருத்தர் ஒரு சூப்பர்வைசர் வேலை செய்யறாரு போறாருன்னா அவர்கிட்ட வந்து முக்கியமான ஒரு குவாலிட்டி என்ன இருக்கணும், கடன் வாங்குறதோ கடன் கொடுக்கறதோ வச்சிருக்க கூடாது, அங்க ஏதாவது பினான்சியல் மிஸ்மேனேஜ்மெண்ட் வச்சிருக்க கூடாது, இது மாதிரியான விஷயங்கள். அப்ப ஒரு சூப்பர்வைசர் நல்ல நிர்வாகம் பண்ணோம்னா நம்ம ஃப்ரீயா வந்து நிர்வாகம் பண்றதுக்கு நம்ம மேல குறைகள் சொல்லாம இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சூப்பர்வைசர் என்ன செய்யறாரு, ஒரு 2000 ரூபாய் கடன் வாங்குறாரு ஒரு சின்ன பையன்கிட்ட. அந்த பையன்கிட்ட அந்த காசை திருப்பி கொடுக்காத போது அந்த பையன் வந்து அந்த நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்த சூப்பர்வைசர் ஒரு 4 மாசம் 5 மாசம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் முன்னாடி அந்த பையன் வந்து அசிங்கப்படுத்தி அவரை வந்து சட்டையை பிடிச்சி இழுத்துட்டான். அன்னில இருந்து அவர் மேல யாரும் மதிக்கல, அவரால் எந்த வேலையும் வாங்க முடியல. ஸோ ஒரு சின்ன விஷயம், அதனால வரக்கூடிய பாதிப்புகள். இன்னொரு விஷயம் வந்து சூப்பர்வைசர்ஸ் என்ன டெம்ப்ட் பண்ணுவாங்கன்னா, நீங்க வந்து டேபிள் பாருங்க சார், இந்த டிப்ஸ் எல்லாம் எடுத்து பேக்கெட்ல வச்சுக்கோம். ஒரு முதலாளியோ ஒரு சூப்பர்வைசரோ, எனக்கு கூட நான் நிறைய தடவை சர்வீஸ் பார்க்கும்போது எனக்கு 500 ரூபாய்லாம் டிப்ஸ் கொடுப்பாங்க. ஆனா என்னைக்குமே அது நம்மளோட காசு கிடையாது. சூப்பர்வைசர்ன்றவர் எல்லாரையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூப்பர்வைசருக்கு இது என்னன்னா, காசுல இருந்து நம்ம தூரமா இருந்துட்டோம்னா 4 பேர் மதிப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த சூப்பர்வைசர் சார் அந்த ஆள் வந்து காசு திருடுறாங்க சார், இந்த டிப்ஸை காசு எடுத்துக்கிறாங்க சார், இது மாதிரியான விஷயங்கள் இது பண்ணுவாங்க. ஸ்டாஃபும் சில சமயம் எனக்கு 10 டேபிள் பிரிச்சு கொடுங்க, நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா காசு கொடுக்குறேன், இப்படிலாம் வந்து பேசக்கூடிய ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க யாருமே வந்து என்டர்டெயின் பண்ணோம்னா நம்ம நடுநிலையா இருக்க முடியாது. நடுநிலையா இருக்கக்கூடிய சூப்பர்வைசர்ஸால அங்கே எந்த வேலையும் வாங்க முடியாது. ஸோ மணியை பொறுத்த வரைக்கும் கேர்ஃபுல்லா இருக்கும். 2வது விஷயம் வந்து நான் நிறைய தடவை பார்த்துருந்தது என்னன்னா, பெண்கள் வந்து ஒரு சமயம் ஒரு சூப்பர்வைசர் மேலே கம்ப்ளைண்ட் பண்றாங்க, நம்ம ஆக்ஷன் எடுக்கலனாலும் தவறா முடிஞ்சிருக்கு. சில சமயம் அவங்க மேலேயும் வந்து நம்ம வந்து பார்த்து நம்ம பழக வேண்டிய சில கட்டாயங்கள் இருக்கு. அப்போ ஒரு சூப்பர்வைசர் நம்ம மீனாட்சியில வேலை செய்யறாங்க போறாங்கன்னா, ஒரு பெண்கள் இருக்காங்கன்னா அவங்கள மரியாதை நடத்த தெரிஞ்சிருக்கணும், அவங்க கிட்ட இருந்து ஒரு தள்ளி நடக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து முக்கியமான விஷயம். இல்லைன்னா அந்த பெண்களை சில சமயத்துல வந்து நம்ம ஒரு அன்பா பேசி இருந்தா கூட அந்த சூப்பர்வைசரையும் அந்த பெண்ணையும் வந்து சேர்த்து பேசுறது, அங்க இருக்கக்கூடிய மற்ற ஸ்டாஃபால ஹராஸ் பண்றது, இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது அந்த சூப்பர்வைசரோட மரியாதை குறையுது, சூப்பர்வைசரால அந்த இடத்துல வேலை வாங்க முடியும். ஸோ கரப்ஷன் பை விமன் இது 2வது விதமான இது. அதுல நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்க தெரியும். 3வது விஷயம் வந்து கரப்ஷன் பை ட்ரிங்க்ஸ். நான் எப்போதுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், சூப்பர்வைசர்ஸ் ஒரு இடத்துல ஒரு விஷயம் சரியில்லைன்னா அதோட தலைமை வந்து முக்கியமா வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பாலிசி வச்சிருக்கேன். வந்து குடிச்சிட்டு வேலைக்கு வந்தாங்கன்னா 5000 rupees ஃபைன் சொல்லி வச்சிருந்தோம். ஸ்டாஃப் வந்து அடிக்கடி குடிச்சிட்டு வரனால இதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். திரும்ப ஸ்டாஃப் குடிச்சிட்டே வராங்க. என்னடா இது திரும்ப பண்றாங்களே, எப்படி யார் தைரியம் கொடுக்குறாங்க, நம்ம வந்து ஃபைன் போட்டும் வந்து ஆட்கள் வராங்கன்னா அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது அப்ப அங்க இருந்து ஒரு சூப்பர்வைசர் நல்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப ஆள் நின்னாலும் போனாலும் அவரே இறங்கி தோசை எல்லாம் ஊத்துவாரு, எல்லாமே செய்வார். நல்ல சூப்பர்வைசரா தான் இருந்தார். அப்புறம் நான் பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இந்த சூப்பர்வைசரே சாயந்தரம் குடிச்சிட்டு வராரு, அவரு கூட வந்து இந்த ஸ்டாஃப் எல்லாம் கூட்டிட்டு போய் வந்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஏன் முதல்ல ஸ்டாஃப் குடிச்சிட்டு வராங்கனாவே இந்த சூப்பர்வைசர் குடிக்கிறதுனாலதான். அப்ப இது வந்து பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டில ஆட்டக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. இது மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய ரீதியில வந்து பண்ணுவாங்க. இப்ப அனுபவம் உள்ள இடத்துல இதெல்லாம் வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். அப்ப 2வது விஷயம், குடிச்சிட்டு வரக்கூடிய சூப்பர்வைசரை 4 பேர் மதிக்க மாட்டாங்க. இதே போல எந்த ஸ்டாஃப் கூட போய் குடிக்கிறாரோ அந்த ஸ்டாஃப் என்ன செய்யறாரு, அவரை பத்தி ஒரு வீடியோ எடுத்துட்டு, சார் என்ன ஃபயர் பண்றீங்கல்ல, இவர் தான் சார் என்னை கூட்டிட்டு போய் குடிக்க வச்சாரு, இப்ப அவர் என்ன சார் செய்வீங்கன்னு சொல்லிட்டு கூட உட்காந்து இருக்கும்போது அவரை ஒரு வீடியோ எடுத்திருக்காரு. ஸோ கரப்ஷன் பை ட்ரக்ஸ், ட்ரிங்க்ஸ், ஆல் தீஸ் திங்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம தள்ளி இருக்கும்போது நம்மளோட மரியாதையும் நம்மளோட அதாவது நடுநிலை தன்மையும் வந்து யாராலையும் தீண்ட முடியாது. அது மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல நம்மளால ஒரு நல்ல நிர்வாகியா இருக்க முடியும். நன்றி, வணக்கம்.